ரிலீஸுக்கு முன்பே தொடங்கிய வசூல் வேட்டை. எஸ்கேவின் அமரன் பட ஓடிடி ரைட்ஸ் மட்டும் இத்தனை கோடிக்கு விற்பனையா? கமல்ஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் திரைப்படத்தின் ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பெரும் தொகை கொடுத்து வாங்கியுள்ளது. சின்ன திரையில் இருந்து சினிமாவுக்குள் நுழைந்தவர் சிவகார்த்திகேயன். தொகுப்பாளராக இருக்கும்போதே பட்டி தொட்டியெங்கும் ஃபேமஸான இவர் தற்போது தன்னுடைய நடிப்பு திறமையால் கோலிவுட்டின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து வருகிறார். கடின உழைப்பால் சினிமாவில் அடுத்தடுத்த உயரங்களை தொட்டு வரும் சிவகார்த்திகேயன் தற்போது அமரன் என்கிற திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்து முடித்திருக்கிறார். இப்படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியுள்ளார். கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். இப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சாய் பல்லவி நடித்துள்ளார். பயங்கரவாதிகளுடன் நடந்த சண்டையில் வீரமரணம் அடைந்த முகுந்த் வரதராஜன் என்கிற ராணுவ வீரரின் வாழ்க்கையை கதையை மையமாக வைத்துதான் அமரன் திரைப்படம் உருவாகியுள்ளது. இப்படத்திற்காக வெறித்தனமாக ஒர்க் அவுட் செய்து கட்டுமஸ்தான் உடற்கட்டுமாறி இருக்கிறார் சிவகார்த்திகேயன். அது மட்டுமின்றி மும்பையில் சிறப்பு பயிற்சி எடுத்து இப்படத்தில் நடித்துள்ளார். இப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் காஷ்மீரில் படமாக்கப்பட்டன. தற்போது அமரன் படத்தின் ஷூட்டிங் முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது. அப்படத்தின் பின்னணி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனிடையே அப்படம் குறித்த அப்டேட்டுகள் ஒவ்வொன்றாக கசிந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் அமரன் திரைப்படத்தின் ஓடிடி உரிமை பெருந்தொகைக்கு விற்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி அமரன் திரைப்படத்தின் ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 60 கோடி ரூபாய்க்கு கொடுத்து கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. சிவகார்த்திகேயனின் கரியரில் அவர் நடித்த படங்களில் அதிக தொகைக்கு விற்பனையான திரைப்படம் என்றால் அது அமரன் தான். அவர் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்த மாவீரன் திரைப்படத்தின் ஓடிடி உரிமை 34 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மறுத்த யுவன் அந்தர் பல்டி அடித்த ஆர்.கே. சுரேஷ் சர்ச்சைக்கு வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளி. தயாரிப்பாளரும் நடிகருமான ஆர்.கே. சுரேஷ் இயக்குநராக அவதாரம் எடுக்கும் தென் மாவட்டம் படத்தில் யுவன் தான் இசையமைப்பாளர் என அறிவித்த நிலையில் தற்போது அந்தர் பல்டி அடித்துள்ளார். தமிழ் சினிமாவில் நடிகராக வேண்டும் என்கிற கனவுடன் காலடி எடுத்து வைத்தவர்தான் ஆர்.கே. சுரேஷ். ஆனால் அதற்கான சரியான வாய்ப்புகள் அமையாததால் விநியோகஸ்தராகவும் தயாரிப்பாளராகவும் மாறினார். பல வெற்றி படங்களை தயாரித்த ஆர்.கே. சுரேஷ் அதிரடியாக இயக்குனர் பாலா இயக்கத்தில் சசிகுமார் மற்றும் வரலட்சுமி சரத்குமார் நடித்த தாரை தப்பட்டை படத்தில் மூர்க்கமான வில்லன் கேரக்டரில் நடித்து ஒட்டுமொத்த ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்தார். இதைத் தொடர்ந்து தர்மதுரை, மருது போன்ற படங்களில் வில்லனாக நடித்த ஆர்.கே. சுரேஷ் பில்லா பாண்டி படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். வன்முறை, வேட்டை நாய் போன்ற படங்களில் ஹீரோவாக நடித்திருந்தாலும் தொடர்ந்து வில்லனாகவும் குணச்சித்திர வேடத்திலும் நடித்து வருகிறார். சர்ச்சைக்கு பஞ்சமில்லாத பிரபலமாக அறியப்படும் ஆர்.கே. சுரேஷ் ஆருத்ரா நிறுவனத்தின் மோசடி வழக்கில் சிக்கி பரபரப்பை ஏற்படுத்தியவர். துபாயில் சில மாதங்கள் தலைமறைவாக இருந்த இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் சென்னை திரும்பிய போது ஆர்.கே. சுரேஷை விமான நிலையத்திலேயே கைது செய்த போலீசார் அவரிடம் துருவி விசாரணை நடத்தினர். தற்போது வரை இந்த வழக்கின் விசாரணை முடிவுக்கு வராத நிலையில் மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க துவங்கியுள்ளார் ஆர்.கே. சுரேஷ். இவர் நடிப்பில் உருவாகியுள்ள காடுவெட்டி திரைப்படம் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் அதிரடியாக தான் எழுதி இயக்க உள்ள தென் மாவட்டம் படம் குறித்த அறிவிப்பை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டார். இந்த போஸ்டரில் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். ஆர்.கே. சுரேஷின் இந்த பதிவை பார்த்து ஷாக்கான யுவன் சங்கர் ராஜா தென் மாவட்டம் படத்துக்கு நான் இசையமைக்கவில்லை என தெரிவித்தார். இதற்கு ஆர்.கே. சுரேஷ், யுவன் சார், நீங்கள் ஒரு படம் மற்றும் இசை நிகழ்ச்சி நடத்தி தருவதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளீர்கள், அதை செக் பண்ணுங்க என பதில் கொடுத்தார். இதை ஆர்.கே. சுரேஷ் அதிரடியாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் விரைவில் தென் மாவட்டம் படத்தின் இசையமைப்பாளர் பற்றி விரைவில் அறிவிக்கப்படும், நன்றி என கூறி இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.